ஹாய் காய்ஸ். இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா இவன் தான் என் பெரிய பையன், பெரிய மகன். இவன் எந்த அளவுக்கு பொறுப்பாளி அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா படிப்பான், சூப்பரா படிப்பான். இவன் தான் ஸ்கூல்லே ஃபர்ஸ்ட் ரேங்க். எந்த அளவுக்கு இவனுக்கு ஸ்கூல் போக ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் நேற்று கீழே விழுந்து பசங்க இவன் மேல விழுந்து கால் வந்து ரத்தம் கட்டிக்கிச்சு. ரத்தம் கட்டின்னு கூட இல்ல நான் ஸ்கூல் போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தான். இன்னைக்கு நேத்து கால் மேல விழுந்ததே ஒரு சாக்கு, ஸ்கூலுக்கு போகாம லீவ் போட்டான். காரணம் என்னடா, ஸ்கூல்ல எக்ஸாம் எதனா டெஸ்ட் இது வைக்கிறேன்னு சொன்னாங்களா, அதனால லீவ் போட்டேடா. ஏன்டா போலன்னு கேட்டா, இல்ல எனக்கு வலி, என் வலி உனக்கு தெரியாது, உனக்கு கால் மேல யாருன்னா விழுந்தா இல்ல ஏதாவது விழுந்தா அடிபட்டு தான் தெரிஞ்சிடும் என் வலி அப்படின்னு சொன்னான். சரி ஒரு வேலை அவனுக்கு அந்த அளவுக்கு வலிக்குமோ அப்படின்னு சொல்லி நாங்களே என்ன வேணும் நீ உனங்க. அதுக்கப்புறம் வலி தாங்க முடியல, அவனுக்கு அழுந்துனே இருந்தான். அதுக்கப்புறம் ஸ்கூல் போற டைம் எல்லாம் முடிஞ்சதும் வலியே போயிடுச்சு. நாங்களும் ரத்தம் கட்டுற பேண்ட் எல்லாம் கூட வாங்கி போட்டோம், ரத்த கரையிற பேண்ட் எல்லாம். அப்படியே சொட்டைக்கு போட்ட நேரத்துல வந்து அந்த பேண்டேஜ் கழட்டி போட்டுருவோம். இப்ப வலி இருக்கிறவங்க என்ன பண்ணோம், அந்த வலிக்கு குறையறதுக்காக போடுவோம். ஆனா 2 டைம் போட்டோம். ஒரு சரி வலி குறையட்டும் ரத்தெல்லாம் கரையட்டும்ட்டு 2 டைமும் ஒரு சொட்டைக்கு போட்ட நிமிஷத்துல கழட்டி போட்டான். வலி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கழட்டி போடுவாங்களா? நீங்களே கேளுங்க. இப்ப கூட பாருங்க, அங்க அடிப்பட்ட இடத்துல தான் வச்சுன்னு இப்படி வச்சுருக்கிறேன். இப்ப வழியே தெரியல. இப்ப நான் சொல்றேன் பாருங்க. எங்க அப்பா பேண்ட் போட்டு இங்க வலிக்குதாடா நீ அமுத்துங்கிறான் ஆன்னு சொல்லுங்கிறாரு. ஆனா வலிக்கிறவங்க அங்க வைக்க கை வலிக்குது அப்படின்னு சொல்றோம். பாட்டு கண்டுக்காம அப்புறம் எங்க அப்பா இங்க பாரு இவனுக்கு நிறைய வலிடாங்க பாரு அப்படி இப்படி அமுத்துறாரு. ஒண்ணுமே இப்போ மாத்தி கூட இது பண்ணிப்பேன். இல்ல மாத்தி சொல்றான், இந்த கால் தான் சும்மா இப்ப வந்து இப்பாரு சும்மா ஆன்வான். இப்ப கூட இவ்வளவு அமுத்துறேன் பாருங்க, இவ்வளவு அமுத்துறேன். ஆனா எந்த ரியாக்ஷனும் இல்ல. இது வந்து வலிக்குதான் ரத்தம் கட்டிட்டுதான் பொய்னா பொய். இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகாம ஏமாத்துறான். இந்த மாதிரி எல்லாம் ஏமாத்து பையன் தான் எப்படி படிக்கிறது? நான் தான் அந்த காலத்துல எங்க அப்பா அம்மா பேச்சு கேட்காம எனக்கு பேதி வயிறு வலிக்குது வாந்தி பேதின்னு சொல்லி ஏமாத்தி லீவ் போட்டு இன்னைக்கு வந்து ஃபீல் பண்ணி உக்காந்துக்கிறேன் படிக்கலையே. அதெல்லாம் சொல்லி அந்த மாதிரி இருக்க கூடாதுன்னா இவங்களுக்கு நான் சொல்லி சொல்லி வளர்க்குறேன். இவனுங்களே இப்படியே பண்ணா நான் என்ன பண்ணிட்டோம் சொல்லு. அது வந்து நான் இவன் இருக்கிறான் பாரு, எதுக்குதான் பிறந்தானே எனக்கு தெரியல. இவனெல்லாம் வச்சு நான் என்ன பண்றது? இன்னைக்குதான் பிறந்து 3 நாள் ஆயிக்குது. ஒண்ணும் மதிக்கிறதுல பாக்குறதுக்கு எலும்பு மாதிரி தான் இருக்கான். ஆனா இவன் பண்ற வேலைகள்லாம் ஒவ்வொன்னும் கடவுளே முடியல. பாக்குறதுக்கு ஒண்ணுமே தெரியாது. நல்ல இருக்கிறதுல பிள்ளை ஒண்ணும் எனக்கு என் உயிரோட எடுக்கிறான். இவன் உயிரோட எடுக்கிறான்.